1980களில் 4 கோடிக்கும் அதிகமாக இருந்த இந்திய கழுகுகளின் எண்ணிக்கை இன்று வெறும் சில ஆயிரமாக மட்டுமே இருக்கின்றது. இதற்கு காரணம் டைக்ளோஃபெனாக் எனும் மாற்று மருந்து. மாடுகளின் வலி, வீக்கம், காய்ச்சல் போக பயன்படுத்தப்பட்ட இந்த மாத்திரை கழுகுகளுக்கு எமனாக ஆகியிருக்கிறது. இந்த மாத்திரையை உட்கொண்ட மாடு இறக்க நேரும் பொழுது அதை உண்ட கழுகுகள் ஒரு சில மணி நேரங்களில் கடுமையான சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு இறந்து விடுகின்றன. முதலில் இந்த காரணம் அறியப்படவில்லை. கழுகுகளின் எண்ணிக்கை வெகு வேகமாக குறையும் பொழுது ஆய்வாளர்கள் உடற்கூறு ஆய்வு செய்த பொழுதுதான் கழுகின் சிறுநீரக பாதிப்பு பற்றி தெரிய வந்தது. அதன் காரணம் அறிய வந்து 2006 இந்த மருந்து தடை செய்யப்படுகிறது இந்தியாவில். கழுகுகள் இறப்பு என்பது கழுகின் இறப்போடும் மட்டுமல்ல, மனிதனின் இறப்போடும் தொடர்புடையது. கழுகுகள் குறைந்த அதே காலகட்டத்தில் 5 லட்சம் மக்கள் நோயால் இறந்திருக்கின்றனர். இது பற்றி விரிவான காணொளியை பார்க்க கீழே முதல் கமெண்டில் லிங்கை இணைத்திருக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கவும். நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம்.